அடுத்த ஆர்டிகல் 72. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிகல் 72. பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கிராண்ட் பார்டன் எக்ஸெட்ரா அண்ட் டு சஸ்பெண்ட், ரெமிட் ஆர் கம்யூட் சென்டென்சஸ் இன் சர்டன் கேசஸ். ஸோ பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பார்டனிங் பவர் பற்றி தான் ஆர்டிகல் 72 சொல்லியிருக்கு. இதுலயும் ஆர்டிகல் 72 அப்படின்னு தான் கொடுத்துருக்கே தவிர பிரசிடென்ட் பார்டனிங் பவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்க கிடையாது. ஸோ நம்ம ப்ரொவிஷன் பேசிஸ்லேயே போய்கிட்டோம் அப்படிங்கிறதே நமக்கு 4 மார்க்கு கொண்டாட மாதிரி நம்ம எழுதிக்கலாம். வேற எதுவுமே நம்ம எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜென்ரலா செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேஸ்லாம் வந்து நமக்கு பேர் தெரிஞ்ச பேரை வச்சு நம்ம வந்து என்னென்ன கேசஸ் தெரியுதோ அப்படி லிஸ்ட் அவுட் போட்டு எழுதிடுறோம். ஆனா ஜுடிஷியல் எக்ஸாம் வரும்போது நம்ம வந்து சைட்டேஷனை கிளியரா கொடுக்கணும். அப்படி கிளியரா கொடுக்க முடியாது, நம்மளால தெரியாது அப்படின்னா நம்ம அந்த சைட்டேஷனே கொடுக்கறது அவசியமே இல்லை. இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ், இந்த ஹை கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டு என்ன ஜட்மெண்ட்டோ அதை மட்டும் சொன்னாலே போதும். அவங்களோட மோட்டோவா ஜுடிஷியல் ரிவ்யூ எக்ஸாம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து தப்பா எழுத வேண்டாம், கிளாரிட்டி இல்லாமல் எழுத வேண்டாம், அதுக்கு நீங்க எழுதவே வேண்டாம், எக்ஸாக்டா அந்த ஜட்மெண்ட் என்னவோ அதை மட்டுமே சொன்னா கூட போதும் அப்படின்னு சொல்றது ஜுடிஷியல் எக்ஸாம்ல. செமஸ்டர் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுதலாம், எழுதாமையும் இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ், இந்த ஹை கோர்ட் கேஸ் எழுதலாம். இது செமஸ்டர் எக்ஸாமுக்கும் ஜுடிஷியல் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ ஆர்டிகல் 72 பத்தி பார்ப்போம். பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பார்டனிங் பவர்ஸ் என்னென்ன? முதல்ல பார்டனிங் பவர் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பார்டன், ரிப்ரைவ், ரெஸ்பைட், ரிமிஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட். அடுத்து சஸ்பெண்ட், ரிமிட், கம்யூட் ஆஃப் த சென்டென்ஸ். பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து முற்றிலுமா மன்னிக்கக்கூடியது. பார்டன் அப்படிங்கிறது முற்றிலுமா மன்னிக்கக்கூடியது. அந்த பர்சன் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் கூட அவர் மன்னிச்சே விட்டுறது. அப்புறம் அந்த கிரிமினல் ரெக்கார்டு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி செஞ்சிடுறது, அதுதான் பார்டன். ரெண்டாவது ரெப்ரைவ், ரிப்ரைவ் ஆஃப் பனிஷ்மெண்ட். ரிப்ரைவ் அப்படிங்கிறது என்னன்னா டெம்பரவரி சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படின்னா இப்ப அந்த பர்சன் வந்து ஒரு குற்றத்தை செஞ்சு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாரு, அவருக்கு தூக்கு தண்டனை தராங்கன்னு வச்சுப்போம். இப்ப அவர் மேல அப்பீல் போகணும், இல்ல வந்து இதை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி அந்த கேஸ்லயே வந்து சம்திங் அந்த கோர்ட்லேயே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து டெம்பரவரியா அந்த பனிஷ்மெண்ட்டை, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை வந்து தள்ளி வைப்பாங்க. சரி, இப்ப இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 2 மாசம் தள்ளி வைக்கணும், 3 மாசம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து அவர் கோரிக்கை கேட்கறது தான் இந்த ரிப்ரைவ். அடுத்து ரெஸ்பைட். ரெஸ்பைட் அப்படிங்கிறது அந்த சில காரணங்களுக்காக அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரெக்னன்ட் லேடியா இருக்காங்க, இல்ல வந்து வயதானவங்களா இருக்காங்க, இல்ல வந்து உடம்பு முடியாதவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை வந்து குறைக்கிறது. இந்த மாதிரி ஸ்பெஷல் காரணங்களுக்காக தண்டனையை குறைக்கிறதுக்கு பேரு ரெஸ்பைட். அடுத்து ரெமிஷன். ரெமிஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாவே பனிஷ்மெண்ட்டோடைய எஃபெக்டிவ்னஸை கம்மி பண்ணுமே தவிர அதை மோட மாத்தாது. நமக்கு ஜென்ரலா இம்ப்ரெசன்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது 2 வகையா பண்ணுவாங்க. ஒன்னு சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட், இன்னொன்று ரெகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட். ஸோ இந்த சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட்லயே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெமிஷன் அப்படிங்கிறத, அந்த 20 இயர்ஸ் அப்படிங்கிறத ஒரு 5 இயர் 10 இயர்ஸ் ஆவோ, 5 இயர்ஸ் ஆவோ, இல்லை 15 இயர்ஸ் ஆவோ இப்படி குறைக்கிறது தான் வந்து ரெமிஷன். இந்த ரெகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் வந்து சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்டா மாத்துறது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரசிடென்ட் வந்து அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் மூலியமா கொடுக்கக்கூடியது. அடுத்த 3 இருக்கு. சஸ்பெண்ட், ரிமிட், கம்யூட் த சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்றது. சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நிறுத்தி வைக்கிறது. இப்போதைக்கு அது அப்படியே நிறுத்தி வைக்கிறது, எந்த ஒரு இதுவுமே சொல்லாம அதை நிறுத்தி வச்சுறது சஸ்பெண்ட். ரெமிட் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இது ரெமிஷன் தான். அந்த கிளாசிபிகேஷன்லயே பனிஷ்மெண்டோட இயரை குறைக்கிறது வந்து ரிமிஷன். கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விதமான பனிஷ்மெண்ட்டை இன்னொரு விதமா கீழே குறைக்கிறது. அதாவது டெத் சென்டென்ஸை வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டா குறைக்கிறது, இந்த லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டை சம் எக்ஸ்டென்ட் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டா 10 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டா குறைக்கிறது, 10 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டை வந்து 5 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டா குறைக்கிறது, ரெகரஸா சிம்பிளா குறைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்த கீழே டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் கம்யூட்டேஷன். ஸோ இந்த 3 விஷயம் ஆக மொத்தம் இந்த 7 விஷயத்துக்குமே பிரசிடென்ட்டுக்கான பார்டனிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 72 சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விஷயம், இந்த 7 பவருமே யாருக்கு கொடுத்துருக்கணும்? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட் வந்து இவங்களுக்கு, அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரிமினல் சைட் மட்டும்தான் இருக்கு, சிவில் சைடு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட்டுமே ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சென்டென்ஸோ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு குறைக்கிறதுக்கோ இல்லை நான் சொன்ன இந்த 7 விஷயத்தை இது செய்யறதுக்குமான பவருமே இருக்கு. பிளஸ் கோர்ட் மார்ஷல் மூலியமா ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா கூட அதை வந்து பிரசிடென்ட் தாராளமா செய்ய முடியும். கோர்ட் மார்ஷல் சொல்லிட்டாங்க ஸோ அதாவது பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது, தாராளமா அதுவுமே செய்ய முடியும்.
அடுத்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் கூட அதை குறைக்க முடியும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனியனுடைய எக்ஸிகியூட்டிவ் ஹெட் இல்லையா? ஸோ யூனியனோட எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படிங்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துல வந்து ஒரு கேஸை டிசைட் பண்ண முடியற அளவுக்கு பவர் இருக்கோ அந்த விஷயத்துல மட்டும்தான் பிரசிடென்டாலையும் வந்து இந்த பனிஷ்மெண்ட்டுக்கான பார்டனிங் பவரை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. ஸோ இவர் இந்த பண்ணக்கூடிய இந்த பார்டனிங் பவர் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஆல்ரெடி கோர்ட் மார்ஷலுக்கு இருக்கக்கூடிய ஆர்மடு ஃபோர்ஸ் கோர்ட்டுக்கோ இல்லை வந்து கவர்னருக்கோ இருக்கக்கூடிய பவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ்ல தனஞ்சாய் சாட்டர்ஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1994, தனஞ்சாய் சாட்டர்ஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1994. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரசிடென்டோடைய பார்டனிங் பவர் அப்படிங்கிறது அவருடைய பவரா எக்ஸிகியூட்டிவ் பவரா இருந்தாலுமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய எய்ட் அண்ட் அட்வைஸை கேட்டு தான் அவரும் டிசைட் பண்ணணுமே தவிர அவரே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிசைட் பண்றாங்க.